அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ப. சங்கீதா. நாகப்பட்டினம் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகத்தில் பொதுப்பிரிவு கண்காணிப்பாளராக பணிபுரிஞ்சிட்டு வரேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி இன மக்களுக்கு பயன்பெற வகையில் நிறைய நலத்திட்டங்கள் இருக்குது. இதில் இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு எடுத்துட்டோம்னா 20 ஹாஸ்டல்ஸ் இருக்குது. 10 பாய்ஸ் ஹாஸ்டல், 10 கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. அந்த விடுதியில் தங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ 3 வேளையும் தரமான உணவு கொடுக்குறோம். தங்கி படிக்கிறதுக்கான புக்ஸு, யூனிஃபார்ம்ஸு, அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன தேவையான வசதிகள் எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இப்போ பிசிஎம்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப்பு ஸ்கூலில் படிக்கிறாங்கல்ல, அரசு உதவி பெறும் பள்ளி, அப்புறம் மெட்ரிகுலேஷன், இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய கொடுக்குறோம். அதை ஸ்டூடெண்ட் அந்தந்த ஸ்கூலில் அதுக்குரிய லாகின்ல அப்ளை பண்ணி பயன்பெறாங்க. அப்புறம் எடுத்துட்டோம்னா இப்போ இது வறிய நிலையில உள்ள பெண்கள் எல்லாம் மேல முன்னேறதுக்காக இலவச தையல் மிஷினு, அயன் பாக்ஸு இதெல்லாம் இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இதுல மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பார்த்தோம்னா டிஎன்சி நலவாரியம்னு ஒன்று, அந்த துறையின் கீழே டிஎன்சி நலவாரியம்னு ஒன்று செயல்பட்டு இருக்கு. அதுக்கு வயது 20 வயசுலேருந்து 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். இதுல நிறைய இப்போ உழவர் பாதுகாப்பு திட்டத்துல என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ அதே மாதிரியான நலவாரியம் தான் இது. இதுல நிறைய இப்போ மகப்பேறு உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, விபத்து ஊன உதவித்தொகை, இதெல்லாம் இயற்கை மரண உதவித்தொகை, இன்னும் நிறைய இருக்கு. இதுல நிறைய இந்த ஸ்கீம்ஸை பத்தி தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. இதுல 1 கோடி கவர்மெண்ட் இதுக்கு ஒதுக்கி இருக்காங்க. இதுல விண்ணப்பிச்சு நீங்க பயன்பெறுங்க. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ், சிறுபான்மையின மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நிறைய நலத்திட்டங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட் மூலமாக செயல்படுத்திட்டு இருக்கோம். இப்போ டேம்கோ, டேப்செட்கோன்னு 2 கடன் வழங்குற திட்டம் இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக செயல்படுது. டேம்கோங்கிறது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம். அது ஹிந்து பீப்புளுக்காக உள்ளது. அது இன்னொன்று தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம்னு ஒன்று இருக்கு. அது முஸ்லீம், கிறிஸ்டின், புத்தன், ஜெயின், பார்சி இந்த மாதிரி சிறுபான்மையினர் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக உள்ளது. அது இது அதாவது இப்போ இது எப்படி நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகம், மத்திய கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இருக்குல்ல, அது மூலியமா நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கோம். இதில் நிறைய அதாவது தனிநபர் கடன், குழு கடன், கல்வி கடன், இந்த மாதிரி 3 வகையான கடன் இதுல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் கறவை மாட்டு கடன், இது எல்லாமே நாங்க செயல்படுத்திட்டு இருக்கோம். சிறுபான்மையின மக்களுக்கு பார்த்தோம்னா இப்ப உலமாக்கல் நலவாரியம், கிறிஸ்துவ நலவாரியம், 2 நலவாரியம் அந்த துறையின் கீழே செயல்பட்டு இருக்கு. இவங்க இப்ப உலமாக்கல் நலவாரியம் அப்படின்னு சொன்னா ஜமாத்தால அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிவாசல்ல பணிபுரிற பணியாளர்களுக்கு இந்த உலமாக்கல் நலவாரியம் அட்டை கொடுக்குறோம். அதுக்கு கீழே நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு. அதுல விண்ணப்பிச்சு பயன்பெறுங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ நலவாரியம்னு இருக்கு. அது இந்த சர்ச்சில்லாம் ஒர்க் பண்றாங்க இல்லையா, அந்த பணியாளர்களுக்கு கொடுக்கறது. இதுல என்ன பெனிஃபிட் இருக்கோ, உலமாக்கல் நலவாரியத்துல என்ன பெனிஃபிட் இருக்கோ அதே மாதிரியான பயன்கள் கிறிஸ்துவ நலவாரியத்திலயும் இருக்கு. இது இல்லாம கிறிஸ்துவ மகளிர் உதவும் சங்கம், முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம், 2 சங்கம் செயல்பட்டு இருக்கு. இந்த சிறுபான்மையின மக்களோட பொருளாதார நிலையை மேம்படுத்துறதுக்காக தான் இது 2ம் செயல்பட்டு இருக்கு. இது இப்ப மக்கள்கிட்ட இப்ப நம்ம 1 பங்கு வசூல் பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும்னா 1:2 ரேஷியோல இணை மானியம் கொடுப்பாங்க. அதை பிரிச்சு வறிய நிலையில உள்ளவங்களுக்கு நம்ம திரும்ப பிரிச்சு கொடுப்போம் இந்த ஸ்கீம்ல. மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபு நலத்துறையின் கீழே சீர்மரபு நல வாரியம்னு ஒன்று செயல்பட்டு இருக்கு. இதுல உறுப்பினராக பதிவு பெறதுக்கான வயது வரம்பு 18லேருந்து 60 வயசுக்குள்ள உள்ளவங்க பதிவு பெறலாம். இதுல நிறைய நலத்திட்டம் கொடுத்துட்டு இருக்கோம். இயற்கை மரணம், ஈமச்சடங்கு உதவித்தொகை, அப்புறம் விபத்து ஊனம், கண் கண்ணாடி உதவித்தொகை, மகப்பேறு, அப்புறம் கல்வி அவங்க படிக்கிற பசங்களுக்கான கல்வி உதவித்தொகை, இது மாதிரி நிறைய திட்டங்கள் இதுல இருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் நமக்கு 1 கோடி ரூபாய் இதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஆனா யாரும் இந்த திட்டத்துல பயன்பெறதுக்கு முன் வரதே இல்லை. இந்த திட்டத்துல நீங்க விண்ணப்பிச்சு பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கிறேன். சிறுபான்மையின மக்களுக்காக தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலமா லோன் இந்த மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மூலம் செயல்படுத்திட்டு இருக்கோம். இந்த ஆண்டுக்கான டார்கெட் எங்களுக்கு 160 லட்சம் கொடுத்துருக்காங்க. நமக்கு வெறும் 30 லட்சத்துக்கு தான் அப்ளிகேஷனே வந்திருக்கு. இந்த ஸ்கீம்லயும் நிறைய அப்ளை பண்ணி பயன்பெறுங்க. அது மாதிரி டாப்செட் தமிழ்நாடு பொருளாதார மேம்பாட்டு கழகத்துல எடுத்துக்கிட்டோம்னா 300 லட்சம் நமக்கு டார்கெட்டு. இதுலதான் நாங்க கறவை மாட்டு கடன், குழு கடன், தனிநபர் கடன், தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் டேம்கோ மூலயமா நம்ம
3 வகையான கடன் கொடுக்குறோம். தனிநபர் கடன், சுய உதவிக்குழு கடன், கல்வி கடன் அப்படின்னு கொடுக்குறோம். இதுல வந்து இப்ப 40 பேர் வந்து இந்த திட்டம் மூலமாக இந்த வருஷத்துல வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அதனால வந்து இப்ப இதுல நிறைய அலாட்மெண்ட்லாம் இருக்கு. நீங்க இதுல விண்ணப்பிச்சு பயன்பெறுங்க. இது வந்து நாங்க அதாவது மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு பேங்க் இதன் உதவியோட தான் இந்த கடன் வழங்கும் திட்டத்தை நாங்க செயல்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து இப்ப பிசி மக்களுக்கு பார்த்தோம்னா தமிழ்நாடு பொருளாதார மேம்பாட்டு கழகம், அதாவது டாப்செட்கோ அப்படிங்கிறது மூலயமாவும் இந்த மாதிரி 3 வகையான கடன் கொடுக்குறோம். இதுல வந்து கறவை மாட்டு கடனும் அடிஷ்னலா கொடுக்குறோம். இதுலயும் நீங்க நிறைய விண்ணப்பிச்சு பயன்பெறலாம். இது மாதிரி பல வகையான திட்டங்கள் இருக்கு. நீங்க இதுல பயன்பெறதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல 2வது மாடியில உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகத்தை அணுகுங்க. இன்னும் தேவையான அதாவது என்னென்ன இந்த திட்டத்துக்கு எல்லாம் எப்படி எல்லாம் விண்ணப்பிச்சு பயன்பெறணும்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கத்தோட நாங்க சொல்லுவோம். இதுல வந்து நீங்க விண்ணப்பிச்சு பயன்பெறுங்க.